எல்லாருக்கும் வணக்கம். நான் ஊர்லேருந்து அப்படியே நேராக இங்கே வரேன். அடுத்து பெரியவங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால சில முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்முடைய சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் நம்முடைய கோபிதாஸ் அவர்களுக்கு மறுபடியும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் உண்மையே ரொம்ப சந்தோஷம். கடுமையாக உழைத்து நல்ல முயற்சிகள் நிறைய பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணி லைஃப்பில் அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பலரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு விஷயத்தை தீவிரமாக நம்புகிறோம், லைஃப்பில் சக்ஸஸ் அடைவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனால் சக்ஸஸ் அடைந்த பல பேரை கேட்டால், இன்றைக்கி உங்களை கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு காலகட்டத்தில் சக்ஸஸ் அடைவது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் கொடுத்தோம். ஆனால் சக்ஸஸுக்கு பிறகு தான் தெரியும் சக்ஸஸை விட ரொம்ப கஷ்டம் அந்த சக்ஸஸை தொடர்ந்து தக்க வைக்கிறது அப்படிங்கிறது. சக்ஸஸை விட கஷ்டமான விஷயம் சக்ஸஸை தொடர்ந்து தக்க வைப்பது தான். சக்ஸஸிலிருந்து சூப்பர் சக்ஸஸ் என்ற ஒரு இடம் இருக்கிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களாம் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற இடத்தை தொட்டவர்கள் தான். இதற்கு பல்வேறு விதமான திறமைகள் உங்களிடம் இருந்திருக்கலாம். ஒன்று, உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த அறிவு, உங்களிடம் இருந்த நாணயம், உங்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதே போல் உங்களிடம் இருக்கக்கூடிய நெட்வொர்க், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், இப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லான மனிதராக மாற்றியிருக்கலாம். உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு அறிவு சொன்னவர்கள், உங்களுக்கு தகவல் சொன்னவர்கள், இப்படி பலரும் உங்களுடைய சக்ஸஸில் பங்கெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த சக்ஸஸ் வந்த பிறகு தான் ஒரு ரியாலிட்டி தெரியும். வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைகிறது தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு பல நேரத்தில் நினைப்போம். ஆனால் சக்ஸஸ்ங்கிற ஒரு இடத்தை தொட்டு விட்ட பிறகு தான் தெரியும் சக்ஸஸ் என்பது கூட எளிதுதான் போல் இருக்கிறது, ஆனால் சக்ஸஸை தொடர்ந்து கைக்குள் வைத்திருப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு. there is a small step between success and super success அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சக்ஸஸ்க்கும் சூப்பர் சக்ஸஸ்க்கும் இடையில் ஒரே ஒரு படிதான் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு சக்ஸஸ், நீங்கள் சக்ஸஸ் அடைவதற்கு ஒரு 10 ஆண்டு காலம் ஆகிருக்கு அப்படின்னா அதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உழைப்பு, அதற்காக நீங்கள் கொடுத்த நேரம், அதற்காக உங்களுடைய மனநிலை, அதற்காக உங்களுடைய ஒருமுகப்படுத்தல், இப்படி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் செய்ததன் மூலம் உங்களுக்கு ஒரு 100% வாழ்க்கை வளர்ச்சி கிடைச்சிருக்கும். அப்படின்னா சக்ஸஸ்லேருந்து நீங்கள் சூப்பர் சக்ஸஸ் அப்படிங்கிற இடத்தை தொடுகிற போது அந்த 100% வளர்ச்சி என்பது 1000 மடங்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். காரணம், உயரத்திலிருந்து பெரு உயரத்தை தொடுவது தான் சக்ஸஸ் டு சூப்பர் சக்ஸஸ். கீழிருந்து உயரத்தை தொடுதல் என்பது வேறு, உயரத்திலிருந்து பெரு உயரத்தை தொடுதல் என்பது வேறு. நீங்கள் எல்லா இடத்துல தான் இருக்கிறீங்க. உயரத்திலிருந்து பெரு உயரத்தை தொடுதல் சக்ஸஸ் டு சூப்பர் சக்ஸஸ். பட் இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சக்ஸஸ் அடைகிறதுக்கு 100 முக்கியமான காரணிகள் தேவைப்படலாம். ஆனால் சூப்பர் சக்ஸஸை அடைவதற்கு 2 அல்லது 3 மேக்சிமம் 4 காரணிகளே போதுமானதாக இருக்கிறது. காரணம், நீங்கள் இதுவரைக்கும் உங்களை ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது there is only one step between success and super success. அந்த ஒன் ஸ்டெப் என்ன? வாட் இஸ் தட்? எதில் நான் வீக்காக இருக்கேன் அல்லது எது ஒன்று இருந்தால் என்னுடைய சூப்பர் சக்ஸஸை அடைந்து விட முடியும். ஏன்னா மறுபடியும் சக்ஸஸ் டு சூப்பர் சக்ஸஸ்க்கு சக்ஸஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது, ரைட்டா? வெறும் கடின உழைப்பு, வெறும் நெட்வொர்க்கிங், வெறும் கம்யூனிகேஷன், வெறும் டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பர் சக்ஸஸுக்கு போதுமானதாக இருக்காது. அது ஏதோ ஒரு மந்திரம் இருக்கிறது. there is some magic between success and super success. லைஃப்பில் மிக உயர்ந்தமான மிகப்பெரிய சூப்பர் சக்ஸஸ் அடைஞ்சவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அவங்க சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் சக்ஸஸ் என்ற இடத்திலிருந்து சூப்பர் சக்ஸஸ் என்ற இடத்தை அடைவதற்கு என்னிடம் எது இல்லை என்பதை கண்டறிவது தான் சூப்பர் சக்ஸஸை நோக்கி நீங்கள் போவதற்கான முதல் படி. முதல்ல அதை கண்டுபிடிங்க. நான் சூப்பர் சக்ஸஸ் ஆக வேண்டும் என்றால் என்கிட்ட என்னென்னலாம் இருக்குது? ஓகே, என்னிடம் திறமை இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, டீம் இருக்கிறது, நெட்வொர்க் இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் இருக்குது, பிளானிங் இருக்குது, எக்ஸிக்யூஷன் இருக்குது, செயல்படுத்தும் திறன் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அப்போ எங்கே எனக்கு இடிக்குது? அப்போ சக்ஸஸ்லேருந்து நான் சூப்பர், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபடும். இதுதான் சூப்பர் சக்ஸஸ்க்கான ஒரே சூத்திரம் என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு போவது பொய்யாகிவிடும். அது ஒவ்வொருவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஒருவர் நன்றாக பேசி கொண்டிருப்பார், ஒருவருக்கு பேச்சு திறன் இருக்கும். அவர் சக்ஸஸ் இருந்து சூப்பர் சக்ஸஸ் போவது எப்படி? ஒரு மாநில அளவிலிருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். ஆங்கிலத்திலே பேசக்கூடிய அறிவை அவர் வளர்க்கிற போது அவர் அப்படியே 100 படி மேலே போகிறார். இங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கவர் அமெரிக்காவிலிருந்து பேசக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். ஆக சக்ஸஸ் டு சூப்பர் சக்ஸஸ் கடையில் ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. அது ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம்.
அந்த சக்சஸ் டு சூப்பர் சக்சஸ்க்கு இடையில எது எனக்கு இல்லை, இந்த இடத்திலிருந்து மிக உயரமான அந்த இடத்தை தொடுவதற்கு தேவைப்படக்கூடிய காரணிகளில் எது எனக்கு இல்லை என்பதை முதலில் கண்டறியுங்கள். இதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலே அந்த 1000 மடங்கு வளர்ச்சி என்பது எளிதில் உங்களுக்கு சாத்தியப்பட்டுவிடும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதற்கான எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்கள் முகங்களில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த சூப்பர் சக்சஸை தொடுவதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். காரணம், நீங்க சக்சஸை தொட்டாச்சுன்னா சூப்பர் சக்சஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பேச வேண்டியது. நான் சொன்னது பெருவாரியாக இந்த சக்சஸ் டு சூப்பர் சக்சஸ் அப்படிங்கிறது யார் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் என்றாலும் கூட சில விஷயங்கள் பொது காரணங்களாக இருக்கலாம். முதல் முக்கியமான பொது காரணம் என்பது நெட்வொர்க்கிங். இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாபாரம் சார்ந்த சூழ்நிலைகளில் எனக்கு எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்கிறது, அந்த நெட்வொர்க்கோடு எந்த அளவுக்கு நான் சரியான விகிதாச்சாரத்தில் தொடர்புடையவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து என்னுடைய சக்சஸ் டு சூப்பர் சக்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் அந்த வாய் ஜாலம் அல்ல, கண்டென்ட்டை கரெக்டாக அவங்கள்ட்ட புரியும்படியாக எடுத்து சொல்லக்கூடிய திறன். மூணாவது கண்டென்டட் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பெருவாரியாக கணக்கெடுக்கிற போது 4 விஷயங்கள் சக்சஸ் டு சூப்பர் சக்சஸை மீட் அவுட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அந்த மூன்றாவது விஷயம் கண்டென்டட் நாலேஜ். அந்த கண்டென்டட் நாலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய துறை சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவோடு தொடர்புடையது. அதுக்கு அடுத்தது கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. யார் ஒருவருக்கு தான் எடுக்கிற செயலில் வெற்றி அடைந்து விட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அவர் நிச்சயமாக அடுத்த இடத்தை நோக்கி பயணிப்பதை யாராலும் தடுத்து விடவே முடியாது. The 4 important key factors to success to super success is always there. அருளானந்த பெற்றது பெரும் பேரு நம் தொழும்புகள் நமது வரலாறு. அருளானந்த பெற்றது பெரும் பேரு இனி நமது தாய் நாடு ரிச் இந்தியா. இனி நமது தாய் நாடு ரிச் இந்தியா. தந்து அறிவு சுடர் ஏற்றுவோம். இலவச படிப்பை துடிப்புடன் தந்து இருளை நாம் ஓட்டுவோம். சூப்பர் சக்சஸை தொடுவதற்கு ஏதோ ஒன்று குறிப்பாக தேவைப்படுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு கடைசி விஷயம் நான் சொன்னது கான்ஃபிடென்ஸ். அதை தாண்டி இன்னொன்று இருக்கு. சக்சஸ் நம்ம எப்போதுமே ஒரு அடிப்படை திறனோடு தொடர்புடையதாகவே நினைக்கிறோம். வெற்றி என்பது என்னுடைய கோர் ஸ்ட்ரெங்க் என்னவோ அதோடு தொடர்புடையது அப்படின்னு பல நேரத்தில் நினைக்கிறேன். கிடையாது. சக்சஸ் இஸ் அ பேக்கேஜ். வெற்றி என்பது ஒரு பல்வேறு குணங்களுடைய கூட்டமைப்பாக இருக்கிறது. ஒருவருடைய முழுமையான திறனினுடைய ஒரு பகுதி தான் அவருடைய சூப்பர் சக்சஸை தீர்மானிக்குது அல்லது சக்சஸை தீர்மானிக்குதுன்னு சொல்ல முடியாது. சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஒரு பெரிய கிரிக்கெட்டர் இருக்கிறார். உலகத்தினுடைய காட் ஆஃப் கிரிக்கெட்னு நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற போல நானும் சச்சின் டெண்டுல்கர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறார். சச்சின் டெண்டுல்கர் நல்ல கிரிக்கெட் விளையாட்டு வீரர். அவர்கிட்ட ஸ்கொயர் டிரைவை கற்றுக்கணுமா, லாங் ஷாட்டை கற்றுக்கணுமா, பந்தை கரெக்டாக எப்படி 4 அடிக்கிறதுன்னு கற்றுக்கணுமா, கரெக்டாக யாக்கர் போடுற பால நகர்ந்து நின்று எப்படி 6 அடிக்கணும்னு கற்றுக்கணுமா? சச்சின் டெண்டுல்கருடைய வெற்றிக்கு பின்னால் பேட்டிங் சாதனை மட்டும் காரணம் கிடையாது. விமர்சனங்களை அவர் கையாண்ட விதம், பிரச்சனைகள் வரும்போது அது எதிர்கொண்ட விதம், 4-5 கேப்டன் டீமுக்குள்ளே பார்த்தாலும் எல்லோரோடு அனுசரணையாக நடந்து கொண்டு நாட்டுக்காக விளையாட வேண்டும் என்று இருந்த அவருடைய நற்பண்பு, எந்த விமர்சனங்களையும் சிக்கிக்கொள்ளாமல் தனிமனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்த நேர்மையான குணம், இப்படி பல்வேறு அம்சங்களின் தொகுப்பாக சச்சின் டெண்டுல்கர் என்ற மனிதன் இருந்த காரணத்தினால்தான் அவர் காட் ஆஃப் கிரிக்கெட்டாக கொண்டாடப்படுகிறார். அவருடைய பேட்டிங் திறமையை விட அவரிடமிருந்த இன்ன பல குணங்கள் தான் அவரை ஒரு வெற்றியாளராக மாற்றியது. ஆக வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட திறனின் ஒரு பகுதி என்று நாம் தயவு செய்து நினைத்து விடக்கூடாது. வெற்றி என்பது பல்வேறு குணங்களுடைய தொகுப்பாக இருக்கிறது. தயவு செஞ்சு அந்த பல்வேறு குணங்களின் தொகுப்பாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சக்சஸ் இஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் ஆன் ஒன் பாயிண்ட். அது பல்வேறு கூறுகளின் தொகுப்பு என்பதை புரிந்து கொள்ளுகிற போது அதற்கு தேவைப்படக்கூடிய குணாம்சங்களை நம்மளால் உருவாக்கி கொள்ள முடிகிறது. அடுத்தது சூப்பர் சக்சஸ்க்கு போறதுக்கான மிக முக்கியமான விஷயம் பிரச்சனையை பக்கத்தில் போய் பார்க்கறது. பல நேரங்களில் ஒன்று பிரச்சனையை வெகு தூரத்திலிருந்தே அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், இல்லாட்டி பிரச்சனையை வேணான்னு விலகி வந்துடுறோம். இந்த பிரச்சனைக்குள்ளே சிக்குவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்மை நாமே தீர்மானித்துக் கொள்கிறோம். ஒரு பூட்டு கதை உண்டு, பிரபலமான கதை, எல்லோருமே கேட்டிருக்க முடியும். ஒரு ராஜா சொல்லியிருக்காரு, என்னுடைய தங்கம் வைரம் வைடூரியங்கள்லாம் நிரம்பிய அறையினுடைய பூட்டிக்கிச்சு, அதோடைய சாவி தொலைஞ்சு போச்சு, ஆனால் அதை தொட்டு திறக்கக்கூடாது.
நீங்கள் யாராவது மேஜிஷியன் இருந்தா அல்லது கணித வல்லுநர்கள் இருந்தா அதை தொடங்க, அதில் இருக்கிறதுல பாதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த உள்ள வைர வைடூரியங்கள் உள்பட பல்வேறு சொத்துக்கள், அரசனுடைய கஜானாவில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் இருக்குது. நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விற்பனர்கள், அறிஞர்கள், கணித வல்லுநர்கள், மெஜிஷியன்ஸ், மந்திரவாதிகள் எல்லோரும் அதற்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள். உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு தெரிஞ்ச மாதிரியான ஃபார்முலாவில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த நாள் வருகிறது, அரசர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார், அந்த பூட்டு அங்கே இருக்கிறது, அதற்கு பின்னால் அந்த அறை இருக்கிறது. இங்கிருந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு மந்திரம் மோதுகிறார், பூஜையெல்லாம் பண்ணி பார்க்குறாரு, பூட்டு திறக்குமா அப்படின்னு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கடுத்து ஒருத்தர் தன்னுடைய அல்காரிதம் கணக்குகளின்படி 7, 3, 10, 10, 5, 15 ஏதோ ஒரு கணக்கெல்லாம் சொல்லி பார்க்குறாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு நடுவில் நம்மளை மாதிரி சாமானியன் ஒருத்தன் போய் நிற்கிறான். நான் திறக்கிறேங்க பூட்டை அப்படின்னோடனையும் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் பல்வேறு கணக்குகளை போட்டு பார்த்தோம் கூட இந்த பூட்டை திறக்க முடியலை. எங்கள் பூதத்துக்கு கட்டுப்படாத பூட்டு, எங்கள் மந்திரத்துக்கு கட்டுப்படாத பூட்டு உனக்கு மட்டும் எப்படா திறக்கும் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, என்னதான் உங்களால் முடியலை, நீங்கள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதான் செய்யலை, நானாக செஞ்சு பார்க்குறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னர்கிட்ட கேட்டிருக்கிறார். மன்னர் சொல்லியிருக்கார், ரைட்டு யாராலையும் தான் முடியலையே, அவனாவது ட்ரை பண்ணி பார்க்கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் மன்னர்கிட்ட கேட்டிருக்கான், நான் சத்த பக்கத்தில் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு. நான் போய் பாரு, பூட்டை தொடதான் கூடாது அப்படின்னு இருக்கார். சரிங்க வந்து பக்கத்தில் போய் பார்த்துருக்கான், பூட்டவே இல்லை. பூட்டவே இல்லை. பூட்டாத பூட்டை சும்மா அப்படி சாத்தி சாவி கிடையாதுன்னா நம்ம எல்லாருமே தூரத்தில் உட்காந்து இந்த பிரச்சனையை நாமவே பெருசாக பார்க்குறோம். பேயை கொண்டாடுறோம், பூதத்தை கொண்டாடுறோம், மந்திரத்தை கொண்டாடுறோம், அல்லது வேறு விதமான கணித வல்லுநர்களாம். முதல்ல பிரச்சனையை பக்கத்தில் போய் பார்க்க பழகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சக்சஸ்னுடைய வெரி இம்பார்ட்டன்ட் கோர் தட் யூ நீட் டு கோ அண்ட் வாட்ச் த இஷ்யூ அட் அ க்ளோசர் லெவல். பக்கத்தில் இருந்து அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். இரண்டாவது, பிரச்சனையுடைய மையம் இதுதான் என்று நாம தீர்மானிக்காமல் பிரச்சனைகளுடைய காரணிகள் பற்றி கவனிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் சக்சஸ் இரண்டாவது முக்கியமான விஷயம், பிரச்சனையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அணுக வேண்டும் அப்படின்னு. 1905 906 ஒரு பிரபலமான ரெக்கார்டு ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி இன்றைக்கும் ஒரு பெரிய நிறுவனமாக எல்லாரும் நம்ம பேசக்கூடிய இந்த கார் நிறுவனம் தன்னுடைய புதிய மாடல் கார் வந்து அறிமுகப்படுத்திச்சு மார்க்கெட்டில். அதை ஒருத்தர் வாங்குறார். வாங்கினவர் ஒரு வாரம் கழிச்சு ஜெனரல் மோட்டார்ஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இந்த கார்ல வித்தியாசமான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, நான் எப்பெல்லாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இந்த கார்ல வந்து ஏறுறனோ அப்பெல்லாம் இந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் இல்லை ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி நியாயம் இருக்கு, இல்லை கார் டயரில் வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி, இல்லை வேற ஏதாவது காரணம் சொல்லி, இதெல்லாம் உலகத்திலே இல்லாத காரணமாக இருக்குது. வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிட்டு வந்து காரில் ஏறினா மட்டும் கார் எப்படி ஸ்டார்ட் ஆகாமல் போகுன்ட்டு அதை பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் விடவே இல்லை, தினமும் ஃபோன் பண்ணுறார். என்னங்க, நான் ஒரு கஸ்டமர், உங்கள்கிட்ட கார் வாங்கியிருக்கேன், நான் தினமும் ஃபோன் பண்ணுறேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து நான் காரில் ஏறுறப்பெல்லாம் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இது சீரியஸ் இஷ்யூவாக நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பையும் அவங்க பெருசாக எடுத்துக்கல. யோசிச்சு பாருங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கார் எடுக்கல அப்படின்னா நான் பூதம் கதை மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மறுநாள் ஃபோன் பண்ணியிருக்காப்ல. ஃபோன் பண்ணி, ஏங்க இன்னைக்கு நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் போய் வாங்கினேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்குறப்ப தான் கார் எடுக்க மாட்டேங்குதா, இல்லை எந்த ஐஸ்கிரீம் வாங்கினாலும் கார் எடுக்க மாட்டேங்குதாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணினேன், இன்னைக்கு போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து காரை எடுத்தேன், கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கினா மட்டும்தாங்க இந்த கார் ஸ்டார்ட் ஆகாமது, ஒழுங்காக அட்டன் பண்ணுங்க நேராக வந்துட்டார். இப்போ கம்பெனி ஒரு எக்ஸ்பர்டைஸை போட்டுச்சு. இங்கே பிரச்சனைங்கிறது என்ன, காரு வெண்ணிலா ஐஸ்கிரீம், ரைட்டா? த கோர் இஷ்யூ இஸ் கார் வெண்ணிலா ஐஸ்கிரீம், கார் வெண்ணிலா ஐஸ்கிரீம். நம்ம எல்லாருமே பிரச்சனை அப்படி தான் பார்ப்போம். அவர் ஒரு இன்ஜினியரை டெப்யூட் பண்ணுறாங்க, இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணி இது வினோதமாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் வேற யாருமே சொல்லலை. வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி விட்டு வந்து வண்டியில் ஏறினா கார் ஸ்டார்ட் ஆகலைங்கிற கதையை அவங்க யாருமே சொல்லலை. ஒரே ஒருத்தர் சொல்கிறாருங்க. அந்த எக்ஸ்பர்டைஸ் அந்த என்ஜினியர் அவங்க கூட வர்றாரு. அவங்க வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிறப்போ வண்டி எத்தனை கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத குறிக்கிறாரு, எவ்வளவு தூரத்தில் அந்த ஷாப்புக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் குறிச்சுக்கிறாரு. அப்புறமா அவர் கூட இவரும் போகிறாரு. போய் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வண்டியில் ஏறாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்ஜினியர் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஏதோ பண்ணி பார்த்து ஒரு 10 நிமிஷத்தில் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரிட்டன் வரையிலே அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறாரு. இவர் கேட்குறாரு, நீ என்ன லூஸா, பிரச்சனை வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமு, வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து காரில் ஏறினா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதான், நீ எதுக்கு இதெல்லாம் செக் பண்ணுற, இதை செக் பண்ணிலாம் புண்ணியம் கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா அப்படின்ட்டாப்ல. வெண்ணிலா ஐஸ்கிரீம் எங்கே இருக்குது, கார் எங்கே இருக்குது. மறுநாளும் போகிறாங்க, மறுநாளும் அதே கடைக்கு போகிறாங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்குறாங்க, வந்து வண்டியில் ஏறாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. மறுபடியும் இவர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி எடுத்து பார்க்கல, வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதெல்லாம் ஒன்று பார்க்காம மறுபடியும் இந்த டிஸ்டன்ஸ் வாங்கிட்டு வர நேரம் இதே குறிக்கிறார். இந்த கார் உரிமையாளருக்கு கோபம் வந்து விட்டது. இந்த பிரச்சனை நானே சார்ட் அவுட் பண்ணியிருப்பேன், நீ என்ன சார்ட் அவுட் பண்ணணும், இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஏதாவது பண்ணுதான்னு தானே பார்க்கணும், அதை விட்டுவிட்டு நீ என்னது இதெல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டு இருக்க அப்படியும். நாளைக்கும் திரும்ப வரும்ட்டு மறுநாளும் கிளம்பி அங்கே வர்றாங்க.
அதே வண்டியில் வராங்க, அதே இடத்துக்கு வராங்க, அதே ஸ்டோரில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வண்டியில் ஏறுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இவர் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சுட்டார். என்ன அப்படின்னா, இப்போ போயிட்டு நம்ம நாளைக்கு வருவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. போயிட்டு அடுத்த நாள் வர்றப்ப அவர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுக்க போகிறார். அப்போ அவர் சொல்கிறார், வேணாம் நீ போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் எடு அப்படின்னோடனையும் போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து வண்டியில் ஏறுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இவர் சொல்கிறார், யோ இதுக்காக நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிடணுமா, வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு ஓட்டவே கூடாதா அப்படின்னு கேட்ட உடனேயும் அவர் சொல்லியிருக்காரு, பிரச்சனை வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிடையாது, வேப்பர் லாக்கில் இருக்குது அப்படின்னு இருக்கார். என்ன அப்படின்னா, அந்த காலத்திலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிரபலம். இந்தியாவுக்குள்ளேயும் கூட முதல்ல வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிரபலமாக இருக்கும். நம்மள பல பேருக்கு எந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டாலும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு சொன்ன காலம்லாம் கூட உண்டு. அப்படி வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் அந்த நாட்டில் வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போன உடனே கையில் எடுக்கிற மாதிரி, எடுத்துகிட்டு காசை கொடுக்குற மாதிரி, அதாவது ஒரு நிமிடத்திற்குள் பரிவர்த்தனை நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் அதை வச்சுருப்பாங்களாம். ஆனால் அதுவே சாக்லேட் ஃப்ளேவரோ இல்லை டட்டி ஃப்ரூட்டியோ இல்லை ஸ்ட்ராபெரியோ வேறு ஏதோ வேணும்னா கடையினுடைய பின்பகுதிக்கு போய் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃப்ளேவரை எடுத்துகிட்டு வரணும். இவர் வெண்ணிலா ஐஸ்கிரீமை எடுத்து வருவதற்கான நேரம் வெறும் 40 வினாடிகள். 40 வினாடிக்குள்ளே இந்த பெட்ரோலுக்கும் பெட்ரோல் டேங்க்கில் பெட்ரோல் இருக்கக்கூடிய இடத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய இடத்துக்கு இடையில காற்று அடைபட்டு இன்ஜின் ஹீட்டு குறையாததுனால வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதே அவர் பின்னால் போயிட்டு அங்கேருந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து வண்டியில் ஏற நேரம் 2 நிமிஷம். இப்போல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது, கூலன்ட்டு நம்ம வண்டியில் ஒன்று இருக்குது, அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆக பின்னாலேருந்து வண்டியிலேருந்து பின்னால் இருக்கக்கூடிய சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து அவர் வண்டியில் ஏறப்போ 2 நிமிஷம் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இல்லை 40 நிமிடத்திற்குள் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகாத அளவுக்கு வேப்பர் லாக் இருக்கிறது என்று அதற்கான தீர்வை கண்டுபிடித்தார் அந்த இன்ஜினியர். ஆக நாம் எப்பொழுதும் பிரச்சனையினுடைய குறியீட்டையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. திஸ் இஸ் வாட் ஹவு த வேப்பர் லாக் வாஸ் ஃபைண்ட். நம்ம ஆனால் என்ன பண்ணியிருப்போம், மந்திரவாதியை பார்த்துருப்போம். நேராக போயிட்டு ஏதோ பிரச்சனை இருக்கு, வெண்ணிலா ஐஸ்கிரீம்காரன் நமக்கு ஏதோ சூனியம் வச்சுட்டான். ஆக வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கும் காருக்கும் தான் பிரச்சனை கிடையாது. சூப்பர் சக்சஸ்ல இருக்கவங்க அடுத்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய மிக முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் ஒரு பிரச்சனையினுடைய பல்வேறு கூறுகளை அலசுதல். சக்சஸ்க்கு பிரச்சனையினுடைய கோர் இஷ்யூ மட்டும் அலசினா போதுமானதாக இருக்கும். ஆனால் சூப்பர் சக்சஸ் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தன்னுடைய அடுத்த நிலையான ஒரு பிரச்சனையோடு தொடர்புடைய பல்வேறு விஷயங்களை அணுகுதல் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஸோ சூப்பர் சக்சஸுக்கு தேவைப்படக்கூடிய முதல் முக்கியமான விஷயம், சக்சஸ் இஸ் அ பேக்கேஜ், பிலீவ் இட். சக்சஸ் என்பது ஒரு பேக்கேஜ். ஒரே ஒரு குறிப்பிட்ட திறமை மூலம் மட்டும் ஒருவர் பெரிய மனிதராக மாறிவிட முடியாது. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் ஆயிரம் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதனுடைய தொகுப்பாகவே ஒரு மனிதன் வெற்றியாளனாக இருக்கிறான். இரண்டாவது, பிரச்சனையை அருகே சென்று பார்க்கக்கூடிய மனோநிலையும் தைரியமும் நமக்கு வேண்டும் என்பது. மூன்றாவது, ஒரு பிரச்சனையினுடைய பல்வேறு கூறுகள் குறித்து அனலைஸ் பண்ணக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கிற போது அந்த சிக்கலிலிருந்து நம்மால் எளிதாக வந்துவிட முடியும். நான்காவது முக்கியமான விஷயம், த கான்ஃபிடென்ஸ். ஐ am becoming super success. நான் ஒரு சூப்பர் சக்சஸ் மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொள்வது, அதை நீங்கள் நம்புவதும் கூட சூப்பர் சக்சஸாக மாறுவதற்கான முக்கியமான காரணியாக இருக்கும். so that be inspire yourself that you are becoming super success. நான் ஒரு சூப்பர் சக்சஸ் மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று. வாழ்க்கையில் நாம் எல்லாரும் சக்சஸ் அடைவதற்கு பல்வேறு தியாகங்களை செஞ்சிருக்கலாம், பல்வேறு உழைப்பை கொடுத்துருக்கலாம், நம்முடைய நேரம், குடும்பம், வாழ்க்கை அப்படின்னு பல விஷயங்களை பண்ணியிருக்கலாம். ஆனால் சூப்பர் சக்சஸ்ங்கிறது ரிவைஸ்டு போஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்த எல்லாவற்றையும் மீட்டு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சூப்பர் சக்சஸ் போன்ற விஷயத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படும். இதே எல்லாத்தையும் தாண்டி நாம் தனிமனித அளவில் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிறதும் கூட இந்த சூப்பர் சக்சஸ் என்கிற இடத்தை அடைவதற்கு ரொம்ப அவசியமான விஷயமாக பார்க்கப்படுது. நம்ம எல்லாத்தையும் ஒரு அடிப்படை இருக்கிறது. சுய தொழில் அல்லது ஒரு நிறுவனத்திற்கு கீழே நம்ம எல்லாரும் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற அளவில் பார்க்குறப்போ நாம் 2 விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிறோம். வாட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் மை பேஷன். இங்கே எல்லாருக்கும் தொழில் செய்கிறதுல எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? how many people are interested to do your business? என் பிஸ்னஸை நல்லா பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? எவ்வளோ பேருக்கு பேஷன் இருக்கு? எவ்வளோ பேருக்கு அதை கமிட்டடாக செய்யணுங்கிற பேஷன் இருக்கு? எஸ், ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், இந்த விஷயத்தை செய்யணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறவன் அவனுக்கு எப்போ தோதுப்படுதோ, எப்போ வசதிப்படுதோ அப்போ தான் அதை செய்வான். இந்த விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று யார் பேஷனேட்டாக இருக்கானோ அவன்தான் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த வேலையை முடித்து விட வேண்டும் என்று உறுதியோடு இருப்பான். So that be a passionate person. நமக்கு கன்வீனியன்ட்டான டயத்தில் செய்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். நமக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் அதை செய்யணும்னு ஆசை, ஒரு நாள் இதை செய்யணும்னு ஆசை, ஒரு நாள் அப்படி இருக்குன்னு ஆசை, ஒரு நாள் இப்படி இருக்குன்னு ஆசை. அப்போ எப்பொழுது எனக்கு வசதிப்படுகிறதோ, எப்பொழுது எனக்கு நேரம் கிடைக்கிறதோ, எப்பொழுது எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதோ அப்போது அதை நான் செய்து கொள்கிறேன் அப்படிங்கிற மனநிலையோடு இருப்பதற்கு பேர் வெறும் இன்ட்ரெஸ்ட்.
இன்ட்ரெஸ்ட்லேருந்து பேஷனுக்கு உங்களுடைய நிலை எப்போது மாறுகிறதோ அப்போ சக்ஸஸ்லேருந்து சூப்பர் சக்ஸஸ் என்கிற இடத்தை நோக்கி நீங்கள் நகருவதாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். If your interest becoming passion, if your interest becoming commitment, that you are moving towards to success to super success. ஏன் சூப்பர் சக்சஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லோரும் அடிப்படை இடத்திலிருந்து மேலே வளர்ந்து சக்சஸ்ங்கிற இடத்தை தொட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு தான். இனிமேல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் more than a hard work, you need more formulas. ஸோ மறுபடியும் இந்த 3 முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் சூப்பர் சக்சஸாக வளருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில் பிரச்சனையை அருகில் சென்று பாருங்கள், பிரச்சனையுடைய பல்வேறு கோணங்களை உணருங்கள், உங்கள் குணநலன்களை மாற்றிக்கொள்ளுங்கள், கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங் ஆகுங்கள். You will become a super success people one day. My best wishes to you all. Good luck. Thank you. நன்றி, வணக்கம். சார்பாக இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு கோபிநாத் அவர்களுக்கு ரிச் இந்தியாவின் யங்ஸ்டருக்கு மோட்டிவேஷன் நாயகன்